பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. தன்னை விசுவாசிக்கிறவன் யாரை? இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோன்னா சகோதரர்களுக்கு மாத்திரமில்ல, சகோதரிகள், தாய்மார்கள், பிள்ளைகள், எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது. அப்போ பாருங்க, நல்ல கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. 16வது வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் விசுவாசிக்கணும். எவளோ அவன் கெட்டு போகாமல். அப்போ தேவன் அவரிடத்துல விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைக்கும் பொழுது கெட்டு போகாமல் நடத்துகிற தேவன் நித்திய ஜீவனை அடையும்படி. அப்போ நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, நித்தியமான வாழ்க்கை. அப்போ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அல்லேலூயா அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன். அப்போ வாக்கு மாற மாட்டார். ஒரு நாள் அன்பாகவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த அன்புள்ள தெய்வத்தை விசுவாசிப்போம். கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அன்பு கூற செய்கிற தேவனாகிய கர்த்தராயிருக்கிறார். அப்படியே பாருங்க, நம் விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். நம்மளை உயர்த்தி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரங்க தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாக தேவன் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன்.